ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவுட்லெட் எப்படி போல்ட்ரி கேர்ல ஆக்சஸ் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்றேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்க ரீட்டைலுக்கு கீழே போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட 5 அவுட்லெட் இருக்கு, 5 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு அவுட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நம்மளோட அவுட்லெட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோங்கிறத நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ப்ரீடிஃபைன்டா கஸ்டமர்ஸ் யார் யார் இருக்காங்கிறத நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமர் நம்ம கிட்ட என்ன டைப்பா இருக்காங்க, இப்போ ஹோட்டல் கஸ்டமரா இல்ல ரெகுலர் கஸ்டமரா வால்கின் கஸ்டமரா அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு டைமும் நீங்க கஸ்டமர் கிரியேட் பண்றப்போ நம்ம பாஸ் சிஸ்டம்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன டைப் ஆஃப் கஸ்டமர் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம மீட்டை வாங்கி வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்கின் இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் லிஸ்ட் இருக்கும். இப்போ நமக்கு போயிட்டு இப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கு பிரைஸ் செட் பண்ணலாம் அப்படின்னா அந்த கஸ்டமர் யாருன்னு நீங்க பிரைஸ் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து அந்த கஸ்டமருக்கு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு நீங்க வந்து பிரைஸ் கொடுத்துருக்கீங்க, இது வந்து மார்க்கெட் ரேட் பிளஸ் ஃபிக்ஸ்டா இல்ல மார்க்கெட் ரேட் இன்ட்டு பர்சன்டேஜா இல்ல மார்க்கெட் ரேட் இன்ட்டு ஃபேக்டரா இல்ல ஃபிக்ஸ்டா அப்படிங்கறத நீங்க டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் அவங்க போய் பாஸ்ல செலக்ட் பண்ணி பில்லு போடுறப்போ டைரக்டா நீங்க மார்க்கெட் ரேட் போட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து அவங்களுக்கு வந்து இந்த ரேட்டை வந்து சிஸ்டம் எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி ரேட்ஸ்னு ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா டெய்லியும் அந்த அவுட்லெட்டுக்கு என்ன ரேட்டுங்கிறது நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருந்து அந்த டெய்லி ரேட்ஸ் சிஸ்டம் எடுத்துட்டு பாஸுக்கு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம பாஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பாஸ் சிஸ்டம் ஓப்பன் ஆகும். இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்ல வந்து லோட் ஆகும். ஸோ நமக்கு வந்து அந்த பாஸ்ல ஒரு அவுட்லெட்டுக்குள்ள இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பாஸ்க்கு வரும். இந்த பாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி பில்லிங் பிளஸ் உங்களோட அந்த டேட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் பிளஸ் உங்களோட பில்ஸ் எடுக்கிறது பிளஸ் பேமெண்ட்ஸ் எந்தெந்த அகேன்ஸ்டா வர்றது எல்லாமே நீங்க இந்த பாஸ்ல பண்ணலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேஷ்போர்ட் இருக்கு. இதுல உங்களுக்கு எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு, அவரேஜ் பில்லோட ரேட் எல்லாமே இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்கிரீன் ஆர்டர் ஸ்கிரீன் தான். இந்த ஆர்டருக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஆல்ரெடி வந்த கஸ்டமர் அப்படின்னா நீங்க வந்து டைப் பண்ணி அந்த கஸ்டமர் நேம் எடுத்துக்கலாம். அந்த கஸ்டமர் நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் வந்து இந்த ஜனாதனா அப்படின்னு ஒரு மெட்டீரியல் எடுக்கிறாருன்னா அவரோட ரேட் என்னங்கிறது நம்ம அங்க கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த பகவதி அப்படிங்கிறதுல இருந்து இந்த பிரைஸ் லிஸ்ட்ல இருந்து அவருக்கு எடுத்துட்டு வந்துடும். இங்க பகவதிக்கு நான் என்ன பிரைஸ் செட் பண்ணிருக்கணும் அது வந்து இங்க எடுத்துட்டு வந்துடும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா அவரோட பில்லோட ரேட் வந்து 258 ரூபா இருக்கு. இதுல இருந்து நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கு இல்ல அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கொடுத்துக்கலாம். நோ டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் இருக்குன்னா நீங்க கொடுத்துக்கலாம். சார்ஜஸ் இருக்குனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க எங்க கிரியேட் பண்ணலாம்னா இந்த சிஸ்டம்ல நீங்க வந்து உங்களோட சார்ஜஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து யூசர்ஸ் ஆட் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணலாம் இந்த ஆசெட்ஸ் தான் அங்க வந்து உங்களுக்கு பாஸ்ல யூஸ் பண்றதுக்கு வரும். பிளஸ் இந்த அவுட்லெட்டுக்கு நீங்க ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றது, இந்த அவுட்லெட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து கஸ்டமர் வைஸ் பிரைஸ் லிஸ்ட் இல்ல ஒன்லி அவுட்லெட் வைஸ் அப்படின்னா நீங்க டேரக்டா இங்க அவுட்லெட் வைஸே பிரைஸ் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அவுட்லெட்டோட பிரைஸ் உங்களோட அவுட்லெட்ல இருக்கிறவங்க யூஸ் எடிட் பண்ணாம வேணாமாங்கிறத ஓவர் ரைட் அது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா டெக் கொடுத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியும், டெக் கொடுக்கலன்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி ரேட் இதுதான் நான் பிரைஸ் லிஸ்ட்னு சொல்றது. இந்த பிரைஸ் லிஸ்ட்ல நம்ம டெய்லி ரேட் அப்டேட் பண்றப்ப இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பகவதி ஹோட்டலுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கு என்னென்ன பிரைஸ், சேம் லைக் இங்க வந்து நான் மணி இன்டர்னுக்கு என்ன பிரைஸ் கொடுத்துருக்கு அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. நம்மளோட பேமெண்ட் மெத்தட்ஸ் என்ன, நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் பேமெண்ட் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க கிரியேட் பண்ற இது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். சேம் லைக் டிஸ்கவுண்ட் அதே மாதிரி தான், சார்ஜஸும் அதே மாதிரி தான். நம்ம இங்க கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் இந்த பில்லை கம்ப்ளீட் பண்றேன், பே நவ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கார்டா கேஷான்னு கேட்குது. நான் வந்து இது நான் கொடுத்துட்டு இங்க வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சேம் லைக் நான் இன்னொரு ஆர்டர் போடுறனாலும் இந்த பில்லுல பாத்தீங்கன்னா உங்களோட லோகோ செட் பண்றதுனால செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஆர்டர்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு போட்டுட்டே இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கிறேன் பிளஸ் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா அது ரெண்டையும் நான் எடுத்துட்டு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ இருக்குன்னா ரவுண்ட் ஆஃப் போடலாம். ஸோ பேமெண்ட்டுக்கு போயிட்டு நான் கேஷ்ல வந்து ஒரு 200 ரூபாய் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது நான் ஜிபே அந்த மாதிரி பே பண்றதுனால நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. நீங்க கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ல போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நமக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது நீங்க எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ட பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த அவுட்லெட்ல என்ன இருக்கும், ஓவரால் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ரேட்டுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் ரேட்டுக்கு பண்ணியிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட இன்வென்டரி ரிப்போர்ட் இங்கிருந்து எடுத்துக்கலாம், ஸ்டாக் ரிப்போர்ட் பிளஸ் நம்ம வந்து டிஃபரெண்ட் ஷிஃப்ட் ரன் பண்றோம்னா ஷிஃப்ட் ரன் பண்ணிக்கலாம். இங்க மேல பாத்தீங்கன்னா டைம் ஓடிட்டு இருக்கும். இது வந்து நான் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன டைம் கொடுத்தனோ
அந்த டைம்ல இருந்து இப்போ உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு இன்னும் 7 மணி நேரம் அவைலபிளா இருக்கு, 7.25 மணி நேரம் இருக்கு. அது முடிச்சுன்னா இந்த ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் டைமிங் செட் பண்ணிக்கலாம். இந்த ஷிஃப்ட் டைம் முடிகிறப்போ அலர்ட் வரும். ஷிஃப்ட் நீங்க எண்ட் பண்றப்போ உங்களோட டிரான்ஸ்பர்ஸ், இன் அண்ட் அவுட், உங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட், கேஷ் எல்லாத்தையும் நீங்க செட்டில் பண்ணிட்டு இந்த ஷிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வாட்ஸ்அப்போட கியூஆர் நீங்க ஸ்கேன் பண்ணி பில்ஸ் இந்த வாட்ஸ்அப் மூலியமா நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆர்டர்ல நமக்கு வந்து இங்க நீங்க கஸ்டமர் புதுசா யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னு மொபைல் நம்பர் தான் நம்ம மோஸ்ட்லி எடுத்துக்குவோம். இந்த கஸ்டமர் உங்களோட கடைக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னா அந்த கஸ்டமர் நேம் டைப், அந்த நம்பர் நீங்க டைப் பண்றப்ப இந்த கஸ்டமர் வந்து வாழ்க்கைனா ரெகுலரான்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அந்த கஸ்டமர் உங்களோட டேட்டா பேஸ்ல ஆட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம இங்க பண்ணலாம். ஃபைனலா உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் ஃபைனலா ஈவினிங் எல்லாம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டே க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டே க்ளோஸுக்கு போயிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்துச்சு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு புதுசா உள்ள வந்திருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் வெளியில போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலா நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் போடலாம். இப்போ எனக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 8 இருக்கு அப்படின்னா பெஸ்ட் போன்ல செட்டுன்னு கொடுத்தோம்னா இன்னைக்கு நமக்கு ப்ராசஸ் இன்னும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கிட்ட ஓப்பனிங் ஸ்டாக்கே இல்லை, பட் நான் க்ளோசிங் 8ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆயிருக்குன்னா நம்ம இந்த ஹோல் போர்டு வந்துருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து நான் அந்த பெஸ்ட் போன்லஸ் எடுத்துருப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து 8 க்ளோசிங் இருக்கு, 10 வந்து ப்ராசஸிங் இன்னு. பட் இங்க வந்து எனக்கு வந்து 1000ல வந்து 2 கிலோ வந்திருக்கு, எனக்கு 2 கிலோ இல்லை. அதே மாதிரி இங்க வந்து 6 கிலோ இருக்கு, எனக்கு 6 கிலோ இல்லைன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன எங்களுக்கு வந்து இங்க நமக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க வந்துடும். அவுட்ல எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிறது சேம் லைக் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இதை போயிட்டு நான் வந்து க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு டேட் க்ளோஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இதை போய் நான் இன்வென்டரி ரிப்போர்ட்ல எடுத்துக்கலாம். இங்க போயிட்டு இன்வென்டரி எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். இது வேணாலும் நீங்க அதே மாதிரி இங்கேயும் வாட்ஸ்அப் நீங்க ஸ்கேன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்கிருந்து அனுப்பிக்கலாம். இது வந்து நம்ம டுடே டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், இது வந்து டெய்லி P&L கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், என்ன ரிட்டர்ன் அனுப்பணும், என்ன விலைக்கு சேல்ஸ் பண்ணோம், இது இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிறத காமிக்கும். ஹேண்ட் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் காமிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ERP-ல என்னெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட டுடே சேல்ஸ் ஒன்லி இந்த அவுட்லெட்ல வரைக்கும் மட்டும் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இங்க போனீங்கன்னா ஒரு அவுட்லெட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ERP-ல போனீங்கன்னா எல்லா அவுட்லெட்டோட ஆக்சஸ் இருக்கும். நீங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா அவுட்லெட்டோட சேல்ஸ் வந்துடும், பை டைப் வைஸ் வந்துடும். இது ஒன்று பார்க்கலாம். இது இல்லாமல் ஐட்டம் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். பிளஸ் ஸ்டாக்ஸ் நீங்க இன்னைக்கு என்ன ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம், இங்கேயே நீங்க எடுத்துக்கலாம். இது அவுட்லெட் வைஸ். சேல்ஸ் வித் டீடைல்டு அப்படிங்கிற ரிப்போர்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இன்னைக்கு டிஸ்கவுண்ட் போயிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு டேட்ல எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு நம்ம அவுட்லெட்ல நீங்க வந்து நம்ம ERP ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ். அது இல்லாமல் அவுட்லெட்டை நீங்க இப்படிதான் நம்ம சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.